அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி, கார்த்திகை 29ஆம் தேதி சனிக்கிழமை, சதுர்த்தசி அதாவது 14ஆம் வரை, சாயங்காலம் 4:58 வரை, அதற்கு மேல் பௌர்ணமி திதி, ரோகிணி நட்சத்திரம் இன்னைக்கு. அப்போது சந்திராஷ்டமம் துளாராசிக்காரர்களுக்குரியது. ராகு காலம் காலையில் 9லேருந்து 10 வரை, யமகண்டம் மத்தியானம் 1:30லிருந்து 3 மணி வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய துணியின் சட்டையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக் அல்லது பர்பிள் கலரு. தவிர்க்க வேண்டியது வெள்ளை கலர். இன்றைக்கி நீங்கள் சாப்பிட வேண்டியது கர்ட் ரைஸ் அல்லது இட்லி சாப்பிட்டுட்டு போகலாம். நம்ம ஜோதிட பாடத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஒரு கேரக்டரை பற்றி பார்த்தோம். இப்போது கூட பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் தலை சம்பந்தப்பட்ட நோய், தலைவலி அல்லது சீக்கிரம் வழுக்க விழுந்துருந்தது, அந்த மாதிரி தலை சம்பந்தப்பட்ட நோய் உடையவராகவும், சட்டத்திட்டத்தை மீற முயலும் குணம் படைத்தவர்களாகவும், அவங்க ஒரு சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இப்போ இந்த வழியாக போகக்கூடாதுன்னா அந்த வழியாக தான் போவாங்க. மீற முனைபவராகவும், எதிலும் எதற்கும் சுய கௌரவத்தை செயல்படுத்துவராகவும், தனித்தன்மை, எல்லாரும் ஒரு மாதிரினா இவர் ஒரு மாதிரி பாரு, ஒரு தனித்தன்மை உடையவராகவும், அதாவது கலகலப்பாகவும் பேசக்கூடியவராக இருப்பார். எதுவும் எப்படின்னா கல்வி ஞானம் ஜாஸ்தி உடையவர், குடும்ப பொறுப்பு உடையவர், பார்வை கோளாறு பெற்றவர், பொருள் ஈட்டம் சாதுரியம், அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு சேமிக்கிறதுக்கு ஒரு சாதுரியம் வேணும், அந்த சாதுரியம் உடையவராகவும் இருப்பார். கொஞ்சம் தான் எனும் அகம்பாவம் கூட கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எதையும் துச்சமென மதிக்கும் மனோபாவம் உடையவர். அதே மாதிரி சகோதரர் மீது பாசம் அவ்வளவா இல்லாதவராகவும் இருப்பார். நண்பர்களே, மீதி நாளை பார்க்கலாம். இப்போது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பெற்றோரின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் மிகவும் அதிகரிக்கிறது. வாகனத்தை மாடிஃபை, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வச்சு சேர்த்து அதை ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறீங்க. அதே மாதிரி எல்லாம் விவசாயம் மற்றும் வீடு தோட்டத்தை வாடகைக்கு விடுறது போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. குடும்பம் ஓரளவு சந்தோஷமாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. சுற்றத்தினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் எல்லோருமே உதவ முன்வருகின்றனர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடடி வர்றாங்க. உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டு என்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நமக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குதான்ட்டு. மனம் அமைதியாக அதே சமயம் சந்தோஷமாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் நல்ல பெயரே கிடைக்கிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. அடுத்து மிதுன ராசி. ஆடம்பர செலவு ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறீங்க. அந்த செய்யப்படும் அந்த செலவை எப்படின்னா நீங்கள் தான், அதாவது சுபகாரிய ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்களே தலைமை தாங்கி நீங்களே செலவு பண்ணி அதை நடத்தி வைக்கிறீர்கள். கணவன் மனைவி உறவில் சிறு பிரச்சனை, வாக்குவாதம், மனத்தாங்கல் உண்டாகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம். அடுத்து கடகராசி. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் இது. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியே. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம். உடல் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது. அன்னையின் மூலம் பொருள் வசதி உண்டாகிறது. கவிஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு கற்பனை ஊற்று பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவ்வளோ தூரம் ஒரு இமேஜினேஷன், கற்பனை சக்தி, மனசில் அமைதி இருந்தால் தான் கற்பனைலாம் வரும். கற்பனை சக்தி நன்றாக இருக்கிறது.
அடுத்து சிம்ம ராசி. தொழிலில் சிறிது தடங்கள் உண்டாகிறது. அதே மாதிரி மேலும் மேலும் பணத்தை முதலீடு செய்கிறீர்கள். அந்த தொழிலையே பணத்தை முதலீடு பண்ணுறீங்க. பணவரவு இருந்தால் கூட செலவு கட்டுக்கடங்காமல் போய்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. சகோதரர் ஒருத்தர் பொருட்டு நீங்கள் செலவு செய்ய வேண்டியது வந்துகிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியுமே உண்டாகிறது. அடுத்து கன்னிராசி. தந்தையின் உடல்நிலை சற்று பாதிப்புக்குள்ளாகிறது. கோவில் திருப்பணி போன்ற அன்றாட காரியங்களுக்கு செலவு செய்கிறீர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் சிறிய பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து துளாராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வீணாக கெட்ட பெயர் அதனால் ஏற்பட போகிறது. உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். பொருள் நஷ்டம், மனைவியுடன் வீண் சச்சரவு ஏற்படுகிறது. சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்து விருச்சிக ராசி. தனலாபம், அதாவது பண லாபம் அதிகரிக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் அதில் கூட நல்ல லாபம் வருகிறது. பிரயாணங்களினால் வெற்றி கிடைக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு சொந்தக்கார பெண்ணுடன் திருமணம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. பெரியோர்களிடமும் நல்ல மதிப்பையும் பாராட்டையும் பெறுகிறீர்கள். அடுத்து தனுசு ராசி. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதாரத்துறையில் முன்னேற்றம், மன மகிழ்ச்சியும், இந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாகவே அமைந்து விடுகின்றன. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. கௌரவத்திற்காக ஆடம்பர செலவு செய்ய வேண்டியுள்ளது. ஜாலியாக பொழுதை கழிக்கின்றீர்கள். அடுத்து மகர ராசி. பொருள் நஷ்டம் உண்டாவதனால் மனக்கவலை கொஞ்சம் அதிகரிக்கிறது. பட் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கிறார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடும் குறைகிறது. வாலிபர்களுக்கு காதல் உண்டாகிறது. ஸோ வேலையில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது. அடுத்து கும்பராசி. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் கூட நன்றாகவே இருக்கிறது. மனை, வீடு, நிலம் வாங்க விற்க நல்ல பலன் கிடைக்கிறது. வாழ்க்கையில் முன்னேறி விடலாம்ங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மீனம். பொருள் வரவு நன்றாகவே இருக்கிறது. ஆடை அணிகலன்கள் சேர்கின்றன. நண்பர்கள் உறவினர்களுடன் விருந்தில் கலந்து கொள்கிறீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாய் இருக்கிறது. சிறு பிரயாணம் ஒன்று ஏற்படுகிறது. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான திட்டம் தீட்டுகிறீர்கள். உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.